ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான மசாலா வெஜ் ஃப்ரைட் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் மசாலா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கூட போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியண்ட். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளேவர்ஸோ சாஸஸோ சேர்க்காம எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்குங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆனியன், நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன். இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக ரஃபாக வதங்கினாலே போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கேரட், 2 டேபிள் ஸ்பூன் பீன்ஸ் கேப்சிகம், 1 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் கார்ன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கை ஃபுல்லாக கேபேஜ், இது எல்லாத்த விட இது கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வதங்கும் போது சுருங்கிடும், அதனால் போட்டுக்கலாம். இப்போ இதில் பவுடர் மசாலாஸ், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலா கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 100 கிராம் வேக வச்சு ஆறின நூடுல்ஸ், சைனீஸ் நூடுல்ஸ்ன்னுவாங்க இல்லையா, அதை சேர்த்து இதுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை, பாதி லெமனுடைய ஜூஸ் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட கோட் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கலந்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சூப்பர் கோட் ஆகி வந்துடும். இப்போ 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி 1 நிமிஷம் கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டான மசாலா வெஜ் ஃப்ரைட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இது எந்த ஒரு சாஸஸும் இல்லாமல், கலர் எதுவும் சேர்க்காமல் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.